ஐயோ கடவுளே, உனக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது, என்னத்த சொல்லி நம்ப வைக்கிறதுன்னு தெரியலையே. இதுதாம்மா நடந்த உண்மை. உண்மை என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எப்படின்னு சொல்லவா? ஏன்னா சாகிறதுக்கு முன்னாடி என் புள்ள என்கிட்ட போன்ல பேசுனா. இந்த ராத்திரியில யார் போன் பண்றாங்க? நிர்மலாவா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஹலோ நிர்மலா, நீ? அம்மா நான் தான். சக்தி, ஏப்பா ஒரு மாதிரி பேசுற? உனக்கு பிரச்சனை எதுவும் இல்லல்ல? எனக்கு ரொம்ப அடிபட்டிருக்குமா. என்னோட உடம்புல இருந்து ரத்தம் போயிடுச்சுமா. ரத்தமா? என்ன சக்தி, என்ன சொல்ற நீ? யாரு என்ன பண்ணாங்க? உன்னை அடிச்சது யாரு சக்தி? நிர்மலா பெரியமாதா அடிச்சாங்க. இல்லப்பா சக்தி, அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. தயவு செஞ்சு என்ன நம்புங்கம்மா. இவங்க எல்லாருமே நல்லா ஏமாத்துறாங்க. இவங்க என்னோட வியாபாரத்தை மொத்தமா அடையறதுக்காக என்ன கொலை பண்ண துணிஞ்சிட்டாங்க. இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் சுஜாதா தான் காரணம். அந்த சுஜாதா சுயநலவாதி. ஆமா. சக்தி, சக்தி, சக்தி ஏதாவது பேசுப்பா. சக்தி என்னாச்சுப்பா? சக்தி, சக்தி, சக்தி என்னாச்சுப்பா? ஐயா, இவர் இறந்து போயிட்டாரு ஐயா. சக்தி, அட கடவுளே, என்ன இதெல்லாம்? ஐயா நீங்க அமைதியா இருங்க ஐயா. நடக்க வேண்டியது நடந்துருச்சு. இந்த விஷயம் இந்த 4 சிவத்தை தாண்டி போறதுக்கு முன்னாடி நாம இந்த சடலத்தை கண்டிப்பா மறைச்சு வச்சாகணும். இப்ப இருக்கிற நிலைமையில எனக்கு கையும் உடல காலும் உடல. இது என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை நீயே பண்ணிடு. ஆனா ஒரே ஒரு விஷயம் பா, வெளியாட்கள் யாருக்கும் இது தெரியாம பாத்துக்கணும், புரியுதா? சரிங்க ஐயா. இந்த சடலத்தை எங்க மறைச்சு வைக்கிறது? இல்ல இல்ல, அப்படிலாம் செஞ்சிடாதீங்க. என் பிள்ளைய கடைசியா ஒரு வாட்டி என்ன பார்க்க விடுங்க. தயவு செஞ்சு அப்படி செஞ்சிடாதீங்க. ஐயாவோட இன்னொரு பங்களால இன்னும் வேலை நடந்துகிட்டு இருக்கு. அப்ப யாருக்குமே எதுவும் தெரிய வராது. அதுதான் சரியான இடம். எவ்வளவு துரதிருஷ்டசாலி. எந்த புள்ள தீர்காயுசா இருக்கணும்னு அத்தனை கோவில்களுக்கு போனேனோ, பூஜை எல்லாம் பண்ணேனோ, அந்த புள்ள சாக போறான்னு தெரிஞ்சு என்னால எதுவும் செய்ய முடியல. அவனோட வேதனை, அவனோட வலி எல்லாத்தையும் என்னால உணர முடிஞ்சது. ஆனா என் பிள்ளைய கடைசியா கண்ணால கூட பார்க்க முடியாம போயிடுச்சு.
இறுதி சடங்கு செய்யறதுக்கு கூட எனக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. ஆனா இது எப்படி சாத்தியமாகும்? நீ சொல்றது எப்படி நடந்திருக்கும்? அவரு என்கிட்ட என்ன சொன்னார்னா, நான் அங்க பாக்க போயிருந்தேன்னு சொன்னாரு. அதுக்குள்ள சக்தி அங்க இருந்து போயிட்டான்னு சொன்னாரு. சக்தி போயிட்டான்னு சொன்னாரு. திரும்ப அதே பையன் சொல்லாத. அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு உனக்கு நான் சொல்றேன். அப்ப சின்ன பொண்ணா இருந்த ஜான்விய கூட்டிக்கிட்டு அந்த போனுக்கு அப்புறம் உன் வீட்டுக்கு வரலான்னு இருந்த. அங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே முடிச்சு போச்சுன்னு தெரிஞ்சது. மஞ்சு, நீ எங்க இருக்க? மஞ்சு, மஞ்சு, மஞ்சு. என்னைக்கு நான் என் பிள்ளைய இழந்தேனோ அதே நாள்ல என் மருமகளை என்னை விட்டுட்டு போயிட்டா. இது எல்லாமே உன்னால. சக்தி இறந்தது அவளால தாங்கிக்க முடியல. அதனால அந்த நிமிஷமே அவன் உயிரை கொடுத்துட்டா. சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த என் குடும்பம் ஒரே நாள்ல அழிஞ்சு போயிடுச்சு. என் பிள்ளையும் மருமகளும் இறந்து போயிட்டாங்க. இது எல்லாமே உன்னாலதான் நடந்தது. நீங்க எல்லாருமே கொலைகார குடும்பம். எங்க குடும்பத்தை கொலை பண்ணது நீங்க எல்லாரும் தான், தெரியுமா? போதும் நிறுத்து, போதும் நிறுத்து சோபா. உன்னோட பிள்ளையும் மருமகளையும் நான் கொலை பண்ணல சோபா. அன்னைக்கு நடந்தது ஆக்சிடென்ட் முதல்ல நீ புரிஞ்சுக்கலாம். இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்றதுனால உண்மை மறைஞ்சிரும் நினைக்காத நிர்மலா. உண்மை என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்க. எங்க வாழ்க்கையில இருந்த எல்லா சந்தோஷமும் ஒன்னாலதான் போச்சு. இன்னைக்கு இவ இப்படி அனாதையா நிக்கிறானா அதுக்கு நீ மட்டும்தான் காரணம். உனக்கு ஒண்ணு தெரியுமா? அன்னைக்கு ராத்திரி நீ பண்ணது ஒரு கொலை இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் 4 கொலை. என்னோட பிள்ளையையும் மருமகளையும் கொலை பண்ண. ஆனா நானும் ஜான்வியும் நடப்பட மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உங்களை கும்பிட்டு கேட்கிறேன், நிறுத்துங்க. ஏன் எங்க அம்மா மேல பொய்யான பழி சுமத்துறீங்க? உங்களுக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரியும்ல. அப்பா அம்மா உங்க மேல எப்பவும் பாசமும் மரியாதையும் அதிகம் வச்சிருந்தாங்க. நம்ம எல்லாம் எப்படி எல்லாம் இருந்தோம். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. அதனாலதான் இதா. இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்ல ராஜேந்திரா. என்னதான் இருந்தாலும் நம்ம ரத்தம் தானே. அவங்க எவ்வளவுதான் தப்பானவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு பறிஞ்சுதான் பேசுவோம். அதனால உன் அம்மா பண்ண தப்பு என்னைக்கு உன் கண்ணுக்கு தெரியாது. இங்க பாருங்க, உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து இது வரைக்கும் நான் எதுவும் பேசல. ஆனா நீங்க இப்ப கண்டுபடி பேசிட்டு இருக்கீங்க. என் குடும்பத்தை பத்தி இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா கூட நான் பொறுத்துக்க மாட்டேன். பொறுத்துக்கவும் கூடாதுப்பா. உண்மையை சொல்ல போனா இந்த வார்த்தையை நான் தான் உன்கிட்ட சொல்லணும். என்ன நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? பிரேம், போன போட்டு விடு, நீ பேசாத. இவங்க கிட்ட நாங்க பேசிக்கிறோம். எல்லா பிரச்சனையும் நாங்க பாத்துக்கிறோம். இந்த பிரச்சனையில நீ தலையிடாத. நாங்க ஏன் அவரை தடுக்கிறீங்க நிர்மலாமா? இன்னும் நாங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய பாக்கி இருக்கு.